சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். தற்போது சமூக வலைத்தளங்களிலும் சில யூடியூப் அரசியல் சேனல்களிலும் பரவி வரக்கூடிய விஜய்க்கு இன்னும் 5 எம்எல்ஏ ஆதரவு தேவை. இதுதான் மிகப்பெரிய ஒரு தகவலாக இப்பொழுது அனைத்து சேனல்களிலும் பரவி கொண்டு இருக்கிறது. 24 மணி நேரத்தில் முடிவானது தெரிய வேண்டும், இல்லை என்றால் இந்த ஆட்சியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற மாதிரியான பல திருப்பங்களானது இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் டிஎம்கே ஏடிஎம்கே இணைப்பு போன்ற தகவல்களும் குறித்து முதலில் ஒரு முக்கிய ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட்டு பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இது நடக்குமா என்று கேட்டால் அனைவருமே இது நடக்காது. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒருபோதும் சேர மாட்டார்கள் என்கிற மாதிரி அனைவரும் கூறப்பட்டு கொண்டுதாங்க இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் புதியதாக அரசியலுக்குள் வந்திருப்பதால் இவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக யார் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால விஜய் 24 மணி நேரத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவுக்கு சில பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்க. இவை பெரும்பாலும் அரசியல் ஊடகங்கள், ஆதாரமற்ற கசிவுகள் மற்றும் ரசிகர்கள் விவாதங்கள். தற்போதைய உண்மை நிலவரப்படி தமிழ்நாட்டில் 2026 சட்டசபை தேர்தல் என்பது நடைபெறவில்லை என்றும், அதனால் விஜய் அல்லது டிவிகே அரசு அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றும் அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. எனவே இந்த தகவல்கள் அனைத்தும் அரசியல் விஷயங்கள்ல பேசப்பட்டு வருகிற முக்கியமான கருத்துக்கள். ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உண்மையில் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்கிற மாதிரியான அரசியல் பார்வையில் அனைவரும் பார்க்க வேண்டும். ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் சில இடங்கள் குறைவாக இருந்தால் முதலில் ஆளுநர் அந்த ஒரு கட்சியை அரசு அமைக்க அழைப்பார். அதன் பிறகு குறிப்பிட்ட காலத்திற்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதற்குள் ஆதரவும் கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி அரசியலானது தொடங்கலாம். அதுவும் முடியவில்லை என்றால் அவங்க இந்த ஒரு நிலையில என்ன செய்வது என்று தெரியாமல் மற்ற கட்சிக்காரங்க யார் அடுத்து லீடிங்காக இருக்காங்களோ அவர்கள் அதுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. அதனால இன்னும் 24 மணி நேரம் தான் டைமா. அதுக்குள்ள விஜயானது கட்சியை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாமாம். 24 மணி நேரத்தில் முடிவு சொல்லவில்லை என்றால் மீண்டும் தேர்தலா என்ற ஒரு கேள்வி தற்போது அதிகமாக பேசப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் உடனே தேர்தல் நடத்துவது கடைசி கட்ட முடிவு. முதலில் மற்ற கூட்டணிகள் அரசு அமைக்க வாய்ப்புகள் நிச்சயமாக பெறவும் என்றும் ஒரு பக்கம் பேசப்படவும் செய்கிறது. எந்த கூட்டணியும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டுமே பிரசிடென்ட்ஸ் ரூல் அல்லது மறுதேர்தல் போன்ற விஷயங்களானது பேசப்படுமாம். இந்திய அரசியலில் இது பல முறை நடந்துள்ளதாம். டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பல கேள்விகள் இதுவரைக்கும் வைரலாக வந்து கொண்டுதாங்க இருக்கிறது. அரசியல் வட்டாரங்களில் சிலர் விஜய் வளர்ச்சியை தடுக்க பழைய பெரிய கட்சிகளை புரிந்து கொண்டு நடந்தால் விஜயை எதிர்க்கலாம் என்பதற்காக இந்த மாதிரி சில விஷயங்களை பரப்பி கொண்டுதான் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் டிஎம்கே ஏடிஎம்கே நேரடி கூட்டணி அமைப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக கருதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா 2 கட்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று சரியான கட்சி. அதனால இருவருக்குமே இப்பொழுதுமே ஆகாது. அந்த அளவுக்கு சண்டை சச்சரவும் இருக்கக்கூடிய கட்சிகள் கடுமையான அரசியல் எதிரிகளாகவும் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களது அடிப்படை வாக்காளர்களை அந்த கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என்று அரசியல் விமர்சனர்களும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் இந்த கூட்டணிக்கு இப்பொழுது இடமானது இருக்காது என்று அனைவராலும் பார்க்கப்பட்டு வருகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. ஆனால் நீங்க என்ன நினைக்கீங்க? உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சி யார் என்ற ஒரு கேள்வி தற்போது அரசியல் கணிப்புகளில் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. நன்றி, வணக்கம்.